ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செவ்வேல் ஜோதிட நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்க தவற விடாம தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் செவ்வேல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க. சனி பகவான் மார்ச் மாதத்துக்கு பிறகு வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் கொடுக்க போகிறாரு. இந்த முறை நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க. குரு பயிற்சியும் வர்றதுனால வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரையிலும் தோல்வி, கசப்பு, உபத்திரங்கள் இருந்தவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுபட போகிறீங்க. வீடு, வண்டி, வாகனம், சுகம், உடல்நலக் குறைபாடு, தாயாருக்கு உடல்நலக் குறைபாடு, வைத்திய செலவு போன்ற பல்வேறு விஷயங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இருக்காதுங்க. அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி இப்போ பஞ்சமஸ்தானத்தில் குரு வீட்டில் சனி நுழையிறதுனால சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லளவு துன்பம் வரவே வராதுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுதுங்க. 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு சனி வந்திருக்காரு. சுகஸ்தானாதிபதி போய் பஞ்சமஸ்தானத்துக்கு போறதுனால சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பதில் தவறவிட மாட்டாரு. உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமா இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்திருக்கும். குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அலைச்சல் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் துளி கூட இருக்காதுங்க. இப்போது மனசுக்கு நிறைவு கிடைக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. மன மகிழ்ச்சி, சந்தோஷமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஐஸ்வர்யமும் செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏங்கினவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர்ந்துருங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியால சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். பட்ட கடன்களையெல்லாம் அடைத்து விடுவீங்க. குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி இடமாற்றம் ஏற்படுங்க. வீடு வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். கடன் வாங்கி வீடுகள் கட்டவும் வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வீக புண்ணிய சொத்துக்களை வித்துட்டு நகரத்துல வந்து புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்மளோட சனி பகவான். திருமண முயற்சிகள்ல தடங்கல்களும் தாமதங்களும் நீங்கி மிக பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் நீங்க பெற போறீங்க. சனி பகவானால ஏற்பட்ட அர்த்தாஷ்டம சஞ்சாரம் நீங்கிரும். அலுவலகத்துல நிம்மதி இருக்கும். சக தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பணியில் இருக்கிற சுமைகள் குறையும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளால இருந்த தொந்தரவு நீங்கும். வாகன வசதி அதிகரிக்கும். மேல் அதிகாரி ஒருவரால உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அந்த மேல் அதிகாரிகள் ஒருவர் இடமாற்றத்துக்கு போயிருவாங்க. அவங்களோட பதவி உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும்.
மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு சுலபமாக கிடைச்சிரும். புதிய வேலைக்கு முயற்சித்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நிச்சயமா புதிய வேலை கிடைச்சிருங்க. பணிகளில் கவனக்குறைவாக இருப்பதற்கும் தவறுதல் ஏற்படுறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. அதிகாலையில் எழுந்து நீராடி தியானம் செய்யுங்க. ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை 21 முறை சுத்தி வாருங்க. வாரம் ஒரு முறை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. சனியினுடைய அதிதேவதையாக இருக்கிற பைரவருக்கு வெத்தலை மாலை சாத்துங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சொர்ணத்தால பூ வைத்து அர்ச்சனை செய்யுங்க. பதவி மாற்றம் வரலாம், வேலை அதிகம் இருக்கும், வருமானம் கூடும்போது உடல் உழைப்பு தேவைப்படும். உடல் உழைப்பு வரும்போது டயர்ட்னஸ் வரும். டயர்ட்னஸ் வந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. செய்தொழில் அலைச்சல், திரிச்சல், உழைப்புக்கள் எல்லாம் கடினமாயிருக்கும். ஆனா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வருமானம் பெருகிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்பவும் முக்கியமானதுங்க. சந்தையில நிலவரம் கொஞ்சம் கவலைய கொடுத்தாலும் குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும். எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுது. வேலை வாய்ப்புல புதிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீண்ட நாளா இருந்த வேலை பிரச்சனை குறைய போகுதுங்க. பதவி உயர்வு, பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. தொழில நிலைத்தன்மை உருவாக போகுதுங்க. வெளிநாட்டுல வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக வேலை கிடைக்குங்க. வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் எல்லாம் அதிகமா கிடைக்க போகுதுங்க. புதுசா முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்குங்க. இந்த காலகட்டத்துல கடன் சுமையெல்லாம் குறைய ஆரம்பிக்க போகுது. சேமிப்பு அதிகரிக்க போகுதுங்க. செலவெல்லாம் குறைய போகுதுங்க. சொத்துக்கள் எல்லாம் நீங்க வாங்க போறீங்க. நிலம், வீடு, வாகனம் எல்லாம் நீங்க வாங்க போறீங்க. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. குடும்பத்துல அமைதி உண்டாக போகுதுங்க. திருமணம் தாமதமானவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுதுங்க. தம்பதியினரிடையே புரிதல் ஏற்பட போகுதுங்க. குடும்ப ஆதரவு உங்களுக்கு ரொம்ப அதிக அளவுல கிடைக்க போகுதுங்க. பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகுதுங்க. உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறாங்க. உடல் நலம் சிறப்பா இருக்க போகுது. மன அழுத்தம் குறைய போகுதுங்க. நல்லா தூக்கம் வர போகுது. உங்களுடைய கவலைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. மாணவர்கள்
மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்தி படிக்க போறீங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி உறுதியா கிடைக்க போகுது. சுய நம்பிக்கை உண்டாக போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க மாற போறீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியின் மூலமாக நன்மைகள் நடக்க போகுதுங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுது. பயணங்களின் மூலமாக உங்க வாழ்க்கையில எக்கச்சக்க நன்மைகள் நடக்க போகுது. சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்க போகுது. உங்களோட ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது. உங்களோட நீண்ட கால இலக்குகள்ல நீங்க வெற்றி அடைய போறீங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சற்று சிரமமாதாங்க இருக்கும். நடிகை மற்றும் நடிகர்களுக்கெல்லாம் வருமானம் குறையும். புதிய படப்பிடிப்புகளும் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சம்பளம் கிடைக்காதுங்க. மக்களிடத்திலையும் செல்வாக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட தயாரிப்பாளர்கள் எல்லாருமே படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கதைகளில் கவனம் செலுத்தணுங்க. அரசியல் துறையை சார்ந்தவங்களுக்கும் இது கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக தாங்க இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோட ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிற கட்சிகள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க. மன உறுதி குறைவினால சில தவறான முடிவுகள் ஏற்பட்டு மன அமைதியை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால பாடுபட்டுத்தான் படிக்கணுங்க. ஆசிரியர்களின் ஆதரவெல்லாம் வழிகாட்டுதல்களும் கொஞ்சம் குறையும். சகவாச தோஷத்தினால படிப்புல கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதன் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் கடுமை குறையதாங்க செய்யும். விவசாயம் நல்லா இருக்கும், அமோகமா இருக்கும், திருப்தியா இருக்கும். கால்நடைகள் நல்லா இருக்கும், அபிவிருத்தி உண்டாகும். சந்தையில நல்ல மார்க்கெட் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற விளைச்சலை அள்ளி கொடுப்பார்கள். அண்டை பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுடைய உறவெல்லாம் நீடிக்கும். ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்தா இப்ப நீங்க தாங்க ஜெயிப்பீங்க. பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்க போகுது. ரொம்பவும் அற்புதமா இருக்க போகுது. திருமண வயதுள்ள பெண்களுக்கு திருமணம் நடக்க போகுது. வேலை வாய்ப்புகளுக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு பணப்புழக்கம் உண்டாகுங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்துருவீங்க. அளவுக்கு மீறிய வீரியம் நிறைந்த செவ்வாயின் ஆட்சி வீடு தாங்க விருச்சிகம். முன்கோபம் உணர்ச்சி வசப்படுறதெல்லாமே நீங்கள் தவிர்ப்பது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஒரே மாதிரி தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நீங்கள் தாங்க காரணம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரிங்க, எந்த ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட போய் சொன்னாலும் சரி, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சனிக்கிழமை தவறாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவான மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவான வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. எடுத்த வேலைய கொடுத்த நேரத்துல செய்து கொடுக்கக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்க நிதானமாக செயல்படுவதன் மூலமா பல காரியங்களை சாதிக்க முடியுங்க. இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க.
குரு பகவானின் மூலமா உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுதுங்க. சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிலும் லாபம் கிடைக்க போகுது. மனத்தெம்பு உண்டாக போகுது. வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுதுங்க. வாக்கு வன்மையால் காரியம் கைகூட போகுதுங்க. உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு உயரப் போகுதுங்க. போட்டிகள் நீங்க போகுதுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க. தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க. நிலுவையில் உள்ள பணம் வந்து சேர போகுது. நிர்வாக திறமை வெளிப்பட போகுதுங்க. மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க. உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க. பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க. உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்தில் வெற்றியடைய போறீங்க. கலைத்துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுதுங்க. பணவரத்து கூட போகுதுங்க. மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க. ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும். வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது. மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகுது. எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். கால மாற்றத்தை உணர்ந்து முன்கூட்டியே செயல்படுபவனே புத்திசாலி. உங்களை சுற்றியுள்ள கிரகங்களின் ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக மாற்ற செவ்வேல் ஜோதிடம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை இங்கே பதிவிடுங்கள். என்றும் இணைந்திருங்கள் எங்களோடு. உங்கள் வாழ்வு சூழ்ச்சமம் அடைய வாழ்த்துக்கள்.